வினா இலக்கம் 7. ஒருவர் தன்னிடமிருந்த பணத்தில் அரைவாசியை உணவிற்கும் மீதியில் அரைவாசியை உடைக்கும் செலவழித்தார். எஞ்சிய பணம் ரூபா 160 எனின் அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் எவ்வளவு? அவரிடம் இருந்த பணத்தின் அளவு ஒரு சதுரமளவு அல்லது வட்டமளவு நாங்கள் எடுக்க முடியும். சதுரமளவு எனும் அடிப்படையில் அரைவாசியை உணவிற்கும். ஸோ இதன் அரைவாசி உணவிற்கு செலவழிக்கப்பட்டுள்ளது. மீதியில் அரைவாசி, ஆகவே ஒரு சதுரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி உணவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதியில் அரைவாசி என்பது மீதி பகுதியானது இங்கே நிறந்தீட்டப்படாமல் காணப்படுகின்ற பகுதியாகும். ஸோ மீதியில் அரைவாசியை உடைக்கும். இதில் அரைவாசி, ஸோ இந்த பகுதி உடைக்காகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் எஞ்சிய பணம் 160. இங்கே வரையப்பட்ட சதுரத்தில் இந்த பகுதி உணவுக்காகவும் இந்த பகுதி உடைக்காகவும் மிகுதி பகுதி இது 160க்கு சமம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இதே அளவுள்ள சதுரமானது உடைக்காக காணப்படுகின்றது. ஆகவே உடைக்கு 160 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. இரண்டு பகுதிகளும் சேர்த்து 320 காணப்படும். எனவே இங்கு இந்த இரண்டு பகுதிகளும் 320 இருந்தால் உணவுக்காக செலவழித்த பகுதியும் 320 காணப்படும். எனவே அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் எவ்வளவு என கேட்கும் பொழுது உணவுக்காக செலவழித்த 320, உடை மற்றும் எஞ்சிய பணம் சேர்த்து 320, மொத்தமாக 320 640 ரூபாய் அவரிடம் ஆரம்பத்தில் காணப்படும்.